பிரகாசம் தீந்துருச்சு. நார்மலான இயேசு மட்டும்தான் அங்கே நிற்கிறார். இவருக்கு செவி கொடுங்கள். இதை பற்றி எழுதுகிற ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த சம்பவத்தினுடைய மேன்மையே என்னன்னா அந்த விஷுவல் பிரம்மாண்டம், கண்களுக்கு தெரிகிற அந்த பிரம்மாண்டம். இயேசுடைய துணிமணி பிரகாசிக்குது, முகம் சூரியனை போல பிரகாசிக்குது. அவர் பிரகாசிக்கிறார், மோசே எலியா அவங்களும் பிரகாசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேகம் வருது, அப்படியே ட்ராமாட்டிக் விஷுவல்ஸ். இன்னைக்கு எல்லாரும் விஷுவல் தானே விரும்புகிறாங்க. பொதுவாக எப்போவுமே எல்லாரும் விஷுவல் தான் விரும்புவாங்க. லைட் அடிங்க, எல்இடியை போடுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. தேவனும் சூப்பராக கொடுப்பார் விஷுவல்ஸ், அவரை மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி விஷுவல் உலகத்தில் தாங்க இருக்கும். படத்தை காமிக்கலன்னா அவன் பார்க்க மாட்டாங்க. வீடியோவை போடுங்க, ஆடியோ போட்டால் பத்தாதுங்க, இமேஜை போடுங்க, ஃபோட்டோவை போடுங்க. இன்ஸ்டாகிராம் காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவரும் சூப்பராக காமிப்பார். போட்டார்னா காட்சி அவர் போடுற மாதிரி யாரும் போடவே முடியாது. சூப்பராக காட்சி காமிச்சிட்டு எங்கே முடிக்கிறார் கடைசியில், இவருக்கு செவி கொடுங்கள், ஷோ இஸ் ஓவர், க்ளோஸ். பிரம்மாண்டம் தீர்ந்தது. இப்போது இயேசு மட்டும் இருக்கிறார். பாயிண்ட் என்ன, இது போதும், இப்போ மீதி இவர் சொல்கிறத கேளு, இவர் சொல்கிற வார்த்தையை கேளு. இதை எழுதுகிறவர் சொல்கிறாரு, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா இந்த சம்பவத்தின் மேன்மையே இந்த விஷுவல் தான். கண்களுக்கு அந்த பிரம்மாண்டமாக அந்த தெரிகிற அந்த ஒளி, அந்த பிரகாசம் எல்லாம் போயிட்டுருக்கு. இதனுடைய கிளைமேக்ஸ் என்னதானா, இவருக்கு செவி கொடுங்கள். கிளைமேக்ஸ் என்னது, கண்களால் தெரியப்படுகிற காரியம் கிடையாது, இவருடைய வார்த்தை. இவருடைய எங்கே முடிக்கிறாரு, இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விஷுவலை காமிச்சிட்டு அப்புறம் கப்புன்னு எல்லாத்தையும் திட்டு இப்போ இவர் சொல்கிற வார்த்தையை கேளு. த ஷோ இஸ் ஓவர், லிசன் அண்ட் ஒபே ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையை கவனி. வார்த்தையினுடைய மேன்மை என்னமோ தெரில, அவருக்கு வார்த்தை பிடிக்குது. என்ன இன்ஸ்டாகிராம் கல்ச்சர் என்ன இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார், நீ வார்த்தையை கேளு. கேட்க தெரிலன்னா அது வேலைக்கு ஆகாது அவருடைய ராஜ்யத்தில். கேளு. இதனுடைய கிளைமேக்ஸே வார்த்தை தான். வார்த்தையை கேள். இப்படியே ஒரு பிரம்மாண்டமான காட்சி காமிச்சிக்கிட்டே போக முடியாது. இந்த பிரம்மாண்டமான காட்சியினுடைய பாயிண்ட் என்னது, இவரை போல் யாருமே இல்லை, இயேசுவை போல் யாருமே இல்லை. அவருடைய வெளி தோற்றத்தில் தெரியுது, மோசே எலியான் மூலமாக தெரியுது, பிதாவிட்டிருந்து வர்ற அந்த சத்தத்தின் மூலமாக தெரியுது. இவரை போல் யாருமே இல்லை. பார்த்துட்டியா, அதை புரிஞ்சுக்கிட்டியா, உணர்ந்துட்டியா, போதும், பிரம்மாண்டம் போதும். இப்போ இவர் சொல்கிறத கேள். உன் வாழ்க்கையை இவர் சொல்கிற பேச்சில் தான் இருக்குது. இவர் சொல்கிற வார்த்தைகள், அதை நீ கேட்டு அதன்படி நடக்கிறதுல தான் உன் வாழ்க்கையினுடைய வெற்றியே அடங்கி இருக்கு. இவர் சொல்கிற வார்த்தையை